வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு 6 ஆம்பியர் 12.8 வோல்ட் வரக்கூடிய ஒரு பேட்டரியை மேக் பண்ண போகிறோம். 12.8 வோல்ட் 6 ஆம்பியர். ஸோ 4 செல்லு சீரீஸாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய செல்லு வந்து உங்களுக்கு லித்தியம் பெரோபாஸ்பேட், லித்தியம் அயான் செல் இருக்குது, லித்தியம் பெரோபாஸ்பேட் இருக்குது. லித்தியம் அயான் செல்லை லித்தியம் பெரோபாஸ்பேட் வந்து எஃபிஷியன்சி ஜாஸ்தி. இதுக்கு மேலே இப்போ சோடியம் செல்லு வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம வந்து ஒரு பேட்ரி மேக் பண்ணணும். கஸ்டமர் என்ன கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்களோ, ஒரு சில பேருக்கு எப்படி தேவைப்படும்னா 12.8 வோல்ட் தேவைப்படும். ஆம்பியர் வந்து 6 ஆம்பியர் இல்லையா, 12 ஆம்பியர் வேணும், 24 ஆம்பியர் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போல்லாம் நம்ம அசம்பிள் பண்ண தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 2 செல்லு சீரீஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்டரி பேக், ஓகேங்களா? 6.4 வோல்ட்டு 6 ஆம்பியர். இது நம்ம சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கக்கூடியது இப்போ என்னென்னா, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12.8 வோல்ட்டு உங்களுக்கு 6 ஆம்பியர். ஒரு செல்லில் 6 ஆம்பியர் இருக்கும். சீரீஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், சீரீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக தெரியணும். ஓகே, இப்போ சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். பாருங்களேன், இதான் சர்க்யூட். உங்களுக்கு ஏற்கனவே சர்க்யூட் பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் பேட்டரி இது வந்து உங்களுக்கு வெல்டிங் மிஷின் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த 4 செல்லு வந்து சீரீஸாக இருக்குது. 4 செல் சீரீஸாக இருக்குது. இதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 4S PMS யூஸ் பண்ணியிருக்கோம், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணும். பேட்டரி இருக்கு இல்லையா, நம்ம சொல்கிற ஒவ்வொரு செல்லுடைய வோல்ட்டும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணி அவுட்புட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். பேட்டரி ஹெல்த்தை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் சீரீஸில் கொடுத்துருக்கோம். நாம் இந்த பிஎம்எஸில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது தரவாக தெரியணும். ஓகே, பாருங்கள், அடுத்த வீடியோவில் பாருங்களேன். இதுதான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதுதான் மெயின். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த செல் என்ன பண்ணியிருக்கோம், 4 செல்லை சீரீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி செல் ப்ராக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செல் ப்ராக்கெட்ஸ், செல் ஹோல்டர்னு சொல்லுவோம், இது வேணும். யூஸ்ஃபுல்லாக இந்த செல்லும் யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில், இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் பாருங்கள், டாப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு படம் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இதில் 4 செல்லை சீரீஸ் பண்ணி, இது இண்டிவிஜுவல் செல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணணும்னா, தொடர் இணைப்பில் கொடுக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிக்கல் ஸ்டிப்பு கொடுத்து 2 பக்கம் வெல்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் செல்லை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணணும். பாட்டம் செல் இந்த படம் போட்டிருக்கேன். இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப்பும், இந்த செல்லுக்கும் நிக்கல் ஸ்ட்ரிப் இணைச்சோம்னா சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். லைக் திஸ், பாருங்க, வரிசையா இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். அப்புறம் இந்த பிஎம்எஸ்னுடைய கனெக்ஷன்லாம் தெரியணும். இந்த பிஎம்எஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹீட் சென்சார் இருக்கு. பேட்டரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா, ஹீட் ஆச்சுன்னா அவுட்புட் வரக்கூடாது, சார்ஜே ஏறக்கூடாது. ஓகே, இந்த பிஎம்எஸ்னுடைய ஒர்க்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம், ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் கட் ஆஃப் பண்ணிடும், பேட்டரி ரொம்ப ட்ரைன் ஆனாலும் கட் ஆஃப் பண்ணிடும், வெளியே எக்ஸ்டர்னல் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் எதுனாலும் கட் ஆஃப் பண்ணிடும். ஓகே, சரி, இது வந்து 20 ஆம்பியர் சார்ஜிங் கரண்ட்டு, 20 ஆம்பியர் டிஸ்சார்ஜிங் கரண்ட்டு, ஒரு பெஸ்ட் மாடல். ஓகே, நாம் செய்கிற கான்ஃபிகரேஷன் சின்ன கான்ஃபிகரேஷன் தான். இதுக்கு இன்னும் கம்மியாக கூட பிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், லாங் லைஃப் வரும்.
இந்த செல்லோட ரீசைக்கிள் பீரியட் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3000 தடவை வரும். சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட லைஃப் வரும். அந்த மாதிரி செல் அல்லது பேட்டரி. இப்போது பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்களும் அசம்பிள் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த செல் இருக்கு இல்லையா, இது வந்து 15 ஆம்பியர், இது வந்து 6 ஆம்பியர். வோல்ட் 3.2 வோல்ட் தான். இதுவும் 3.2 வோல்ட், இதுவும் 3.2 வோல்ட். ஓகே, இது பிஎம்எஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு செல் இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக் பண்ணும் பொழுது இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் மெட்டீரியல்ஸ் பாருங்கள். இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்பாக்சி ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி பேட்டரி மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த பேட்டரியோட லுக்கு வந்து நல்லாயிருக்கும். பக்கவாக டாப் லிட்டு இருக்குது, இது வந்து கவர் பண்ணிடலாம். அது எப்படி கவர் பண்ணுறது, வேறு ஒரு உங்களுக்கு ப்ளூ ரேப்பிங் ஷீட் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளோயர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கும். ஓகேவா? சரி, இப்போது இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த செல் நம்ம விவரப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இதனுடைய ரெசன்ஸ் என்னன்னு செக் பண்ணணும். இதை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்னல் ரெசன்ஸ் செக் பண்ணுறதுக்கே இந்த ஐஆர் டெஸ்டர் இருக்குது. இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கங்க. ஓகே, நீங்கள் பேட்டரியை மேக் பண்ணணும் அல்லது பேட்டரியில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணணும், ரெண்டுமே கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். அல்லது உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் பேட்டரியை கொடுத்து இது ஒர்க் பண்ணல, இது பார்த்து கொடுங்கன்னு சொன்னால் சர்வீஸ் பண்ண தெரியணும். ரெண்டுமே தேவைப்படும். ஓகே, யாருக்கு அசம்பிள் பண்ண தெரியுதோ அவங்க தான் சர்வீஸ் ஈஸியாக பண்ணுவாங்க. ஓகே, சரி, இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதில் எப்படி செக் பண்ணுறது, இதில் பேட்டரி இருக்கும். நீங்கள் பேட்டரி டவுன் ஆச்சுன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த யூனிட் இருக்குது, லைக் திஸ். பாருங்கள், இங்கே இருக்கு. இந்த யூனிட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம செக் பண்ண முடியும். செக் பண்ணலாமா? ஒரு செல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ காமிக்குது? 5.9, கிட்டத்தட்ட 6 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. மில்லி ஓம்ஸ். கீழே பாருங்கள் 2.9 வோல்ட். இது வந்து பேட்டரி வந்து லோ. இந்த மாதிரி ஒரு செல் இருந்தால் இதை மறுபடியும் என்ன பண்ணணும், டிபி 5000ங்கிற மாடல் மூலிமா யூஸ் பண்ணி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணி தென் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும், பேட்டரி மேக் பண்ணணும். இந்த வோல்ட் 2.98ங்கிறது கம்மி. இன்னொரு செல் பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ காமிக்குது பாருங்க. இதில் 3.3, இது கரெக்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 5.9. ஸோ நீங்கள் ஒரு பேட்டரி பேக்கப் ஆரம்பிக்கும் போது இப்போ 4 செல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 செல்லையுமே வோல்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த புள்ளி 1 டிஃப்ரென்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை சார்ஜ் பண்ணும்போது பேலன்ஸ் ஆகிக்கும். சரி, அடுத்தபடியாக வெல்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வெல்டிங் மிஷின் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணி இங்கே பாருங்கள், இந்த பிஎம்எஸ்க்கு கொடுக்க கனெக்டிங் ஒயர் வச்சுருக்கேன். இந்த நிக்கல் ஸ்டிப் இருக்குல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த போர்டு இருக்கிற பிஎம்எஸ் போர்டு இருக்குல்ல, இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், சால்டர் பண்ணி வச்சுட்டேன், ப்ரீ சால்டரிங் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குல்ல, நிக்கல் கிளிப் இருக்கு இல்லையா, நாமளே மேக் பண்ணிக்கலாம். அதில் எல்லாம் இந்த மாதிரி லெட் கோட்டிங் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக ஹீட்டு கொடுக்க வேண்டாம். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த பேட்டரியை அசம்பிள் பண்ணும்போது சால்டரிங் கேனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜம்பர் ஒயர்லாம் அடிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வெல்டிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் வெல்டிங் மிஷின் விலை கம்மியில் கூட இருக்குது, 1500 ருபீஸ் தான். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெல்டிங்கை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்.
ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ். ஸோ விருப்பமான கோர்ஸை நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் படிக்கலாம். சரி, இப்போ நம்ம எப்படி வெல்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வெல்ட் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, இந்த செல்லில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிங் ஸ்டிக்கர் இருக்கும், இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணணும், இது மேலே இப்படி ஒட்டிக்கணும் எப்பவுமே மறக்காமல். ஏன்னா இந்த இந்த பாசிட்டிவ் டிப்பும் அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டிப்பு ரொம்ப க்ளோஸராக இருக்கும். இந்த ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் வெல்டு பண்ணும்போது இந்த ஆர்க் அதில் பற்றக்கூடாது. ஏதாவது பிசிறு அதில் பட்டுச்சுன்னா இந்த செல் டேமேஜ் ஆயிரும். ஏன் ஃபயர் கூட ஆகலாம், ஹீட் ஆகலாம். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மறக்காமல் இந்த இன்சுலேட்டரை யூஸ் பண்ணணும், ரிங் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணணும். நான் ரிங் இன்சுலேட்டரை எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வெல்டு பண்ணலாம். இப்போ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் இது 8000 வாட்ஸ் பவர். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது அவைலபிளாக இருக்குது இந்த மெஷினு. இதில் ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்கும், இந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, கூட ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். லித்தியம் பாலிமர் பேட்டரி இருக்குது இதில். ஸோ அதுதான் உங்களுக்கு இதனுடைய சோர்ஸு. ஸோ ஈஸிலி போர்ட்டபிள், எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சர்வீஸ் பண்ண இடத்துக்கு கூட கொண்டுட்டு போயிடலாம். நல்ல ஒரு ஸ்ட்ரிப் இதில் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 1500 ருபீஸில் கூட ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் அந்த போர்டு, டிரைவ் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டெஸ்ட் ப்ராப் மாதிரி இந்த இடத்துல வெல்டிங் ப்ராப் இந்த இடத்துல இருக்கு. இது ஹீட் சிங் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நம்ம இதை ஹீட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த டிப்பு இதுதான் போர்டு. இதில் 12 வோல்ட் கொடுக்கணும். மினிமம் 40 ஆம்பியர்லேருந்து 100 ஆம்பியர் வரைக்கும் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, வேறு சோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இதில் ஒரு பஸ்ஸர் இருக்கும், இந்த சுவிட்சு ஒன்று இருக்கும். ஓகே, தனியாக ஐசோலேட் பண்ணி வரும், நீங்கள் சால்டர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 2 ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பேட்டரிக்கு கொடுக்க வேண்டிய டெஸ்ட் ப்ராப். ஸோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 செலக்டர் இருக்கும். ஸோ செலக்டர் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி யூஸ் பண்ணி. ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ரைட், இப்போது பாருங்கள், ஸ்ட்ரிப் நெக்கல் ஸ்ட்ரிப் இருக்குது. நான் இப்போ வெல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் 8 செலக்டர் இருக்குது. இன்டென்சிட்டி அப் டு 9 வரைக்கும் இருக்குது. கெயின் ரொம்ப ஓவர் கெயின் இருக்கும். நம்ம 0.1 வச்சுக்கிறோம், இல்லைன்னா கொஞ்சம் நெருப்பு பொறி பறக்கும். ஓகேவா இதில். ஸோ இது யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு பிளைன் கிளாஸாவது யூஸ் பண்ணுங்கள். பிளைன் கிளாஸ் இல்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டாண்ட் ஈஸி பொசிஷனில் வெல்டு பண்ணுங்கள். ஒரு சேரில் நல்லா சேஃப்டியாக உக்காந்துக்கிட்டு வெல்டு பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போது வெல்ட் பண்ணலாமா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லெவல் 1 தான் வச்சுருக்கேன். லெவல் 1 தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நார்மலாகவே உங்களுக்கு வெல்டு ஆகும், பார்க்கலாம். இதில் வெல்டிங் மிஷினில் ஒரு அனதர் 2 உங்களுக்கு இந்த வெல்டிங் ஹிக் பண்ணுறதுக்கு ஒரு பெடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பெடல் இப்போது காலில் இருக்கிறனால நான் உங்களுக்கு காமிக்க முடியாது, பட் இந்த இது காமிக்க முடியும். இப்போது ஒரு பாயிண்ட் வச்சிடுறேன். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ அனதர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் தான் நான் ஹீக் பண்ணுவேன். இந்த யூனிட் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது. சரி, இப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போது பாருங்கள், கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போது நான் ஆன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் இன்டென்ஸ் 10. ஸோ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பாயிண்ட் வச்சிடுறேன். தென் அனதர் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கிறேன். தென் பெடல் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதில் எத்தனை பஞ்ச் பண்ணலாம். டாட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல். ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல். ஓகே ஓகே. ஸோ ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் கூட போதும். நல்ல கிரிப்பாக பிடிச்சிருக்கு, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது பாட்டம் சைடு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது அப்படியே பாட்டம் சைடு தெரிவிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் இங்கே வச்சுக்கிறேன். நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு கட் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது பாருங்கள், டெஸ்ட் ப்ராப்பு அதில் வெல்டிங் ராடில் ஒரு பின்னு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கிரிப்பாக. இப்போது 2வது பாயிண்ட் வைக்கிறேன், காலில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் ஆகும்போது பூஸ்டிங் ஆகிக்கும் ஹிக்கு. இப்போது பாசிட்டிவில் வைக்கிறேன் பாருங்கள். ஓகே ஓகே, ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா ஹோல்ஸே விழுந்துடும், பார்த்து செய்யுங்க. கெயின் அதிகமாக வைக்க வேண்டாம், ஒரு அளவாக வைங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் இன்னொரு கனெக்டர் மூலியமாக வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நல்ல ஓவராக கெயின் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆயிரும், பார்த்து செய்யுங்க. ஓகே ஓகே. ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டாம், லேசாக வச்சா போதும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், பக்காவாக நீங்கள் வெல்டு பண்ண முடியும். இந்த வெல்டு பண்ணி முடித்த பிறகு நாம் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த பிஎம்எஸ்னுடைய டேப்பிங் இருக்கிற சென்சிங் வைண்டிங்கெல்லாம் என்னது B1 B2 B3 இந்த கண்டிஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.